நம்முடைய டேஃப் ஆன்லைன் படிப்பகத்தில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காக ஒரு புதிய ஆன்லைன் வகுப்பு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த பேட்ச் நேம் பார்த்தீங்க அப்படின்னா முத்தமிழ் பேட்ச். எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஆகஸ்ட் 24 நம்ம வகுப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு முன்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கற்க கசடர அப்படின்னு சொல்லி ஒரு பேட்ச் வந்து குரூப் 4க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அது ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து முத்தமிழ் அப்படிங்கிற பேட்ச் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காக இந்த கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ், ரீசனிங் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைலிங்குலர் கிளாஸ், அதாவது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே வந்து டீச் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஜிஎஸ் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் தமிழ் மீடியமாக இருந்தாலும் நீங்கள் வந்து நம்முடைய இந்த ஜிஎஸ் கிளாஸை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? குரூப் 4லேருந்து ஜென்ரல் தமிழ் கேட்பாங்க. ஸோ அந்த கிளாஸுமே நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ 200 மார்க் இருக்கும் இல்லைங்களா? 200 மார்க் இருக்கும். 200 மார்க்கில் 100 மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 75 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 75 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜிஎஸ் கொஸ்டின் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங் வந்து இருக்கும். சரிங்களா? பொது தமிழ்லேருந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த முழு சிலபஸும் கவர் பண்ணுற மாதிரி நம்ம அந்த முத்தமிழ் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வகுப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கட்டாயமாக வரக்கூடிய குரூப் 4ல் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, பாருங்கள். நமக்கு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 24 வகுப்பு வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 24 நம்ம வகுப்பு ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இருந்து அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த முத்தமிழ் பேட்சுக்கு. ஓகேங்களா? ஸோ வீடியோ பார்க்குறவங்க நம்முடைய ஆன்லைன் நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் நம்முடைய முத்தமிழ் பேட்சுக்கு வந்து நீங்கள் அட்மிஷன் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த முத்தமிழ் பேட்சுக்கான ஷெடியூலும் வந்து நம்ம வீடியோக்குள்ள வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஷெடியூல் ஒரு வாட்டி டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ஒரு வாட்டி ரீட் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 4 அதிகபட்சம் ஒரு 4 மாதம் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த கிளாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முழுக்க ஒரு ரெக்கார்ட் கிளாஸ் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். 100% ரெக்கார்டு கிளாஸாக வந்து கொடுக்குற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டாபிக் வந்து லைவில் கொடுக்குற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். லைவில் கொடுத்தாலும் அந்த கிளாஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணி நம்மளுடைய டேஃப் அகாடமி ஆப்பில் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம். சரிங்களா? ஓகே, கிளாஸ் பாருங்கள். நம்ம ஆகஸ்ட் 24 ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஓப்பன் ஆல் கிளாஸ், இன்ட்ரோ கிளாஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ யூடியூப்ல நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து நம்ம வந்து கொடுப்போம். ஸோ வந்து நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வரக்கூடிய கிளாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆப்பில் வந்து ரெக்கார்டாக இருக்கும். நீங்கள் காலையில் 10:30 மணிக்கு நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ அப்லோட் பண்ணிட்டோம்னா நீங்கள் கிளாஸ் பார்த்துக்கலாம். காலையில் ஒரு கிளாஸ், மதியம் ஒரு கிளாஸ், 2 கிளாஸ் இருக்கும். சரிங்களா? ஓகே, அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். இது ஒன்லி ஆன்லைனில் மட்டும் தான் நம்ம இந்த கிளாஸ் வந்து கொண்டு போகிறோம். சரிங்களா? இந்த கிளாஸ் வந்து முத்தமிழ் அப்படிங்கிறது ஆன்லைனில் மட்டும் நம்ம வந்து கிளாஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ ஆன்லைனில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே நீங்கள் நம்மளுடைய இந்த பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து குரூப் 4க்கு. குரூப் 2A பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேட்ச் கம்மன் சொல்லி ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அது வந்து கிளாஸ் போயிட்டு இருக்குது. சப்போஸ் குரூப் 2க்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து சப்போஸ் கம்மன் பேட்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம அடி இதை பற்றி அதுக்கான ஷெடியூல் வீடியோ எல்லாமே இதுக்கு முந்தின ஒரு வீடியோ நம்ம போட்டுருந்தோம். சரிங்களா? ஸோ அதுவுமே கிளாஸ் வந்து சிறப்பாக போயிட்டு இருக்குது. சப்போஸ் குரூப் 2ல எதுவும் ஜாயின் பண்ண மாதிரி ஏன்னா அதுக்கு நாள் கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கே தெரியும் அக்டோபர் மாதம் எக்ஸாமு. ஸோ கால் ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஜாயின் பண்ண சப்போஸ் குரூப் 2க்கு படிக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய ஆன்லைன் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி குரூப் 2 கிளாஸ் கம்மன் பேஜ்லேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து நம்ம குரூப் 4க்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே, பாருங்கள். இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காக முத்தமிழ் அப்படிங்கிற நேமில் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இப்போது இந்த கிளாஸில் வந்து மொத்தம் வந்து 165க்கும் மேற்பட்ட கிளாஸ்கள் கொடுக்குறோம். சரிங்களா? அதை சொன்ன பார்த்தீங்களா, பொது தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ், ரீசனிங் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 165 கிளாஸ் கிட்ட நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 165 கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சிலபஸ் வந்து கவர் ஆகிரும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம கொடுக்குறோம். அது போக இதோட டூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 4 மாதம். 4 மாதத்துக்குள்ளே நம்ம வந்து கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 4 மாதத்துக்குள்ளே இந்த கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். கிளாஸ் வந்து அன்னன்னைக்கு கொடுக்கக்கூடிய கிளாஸ் வந்து அன்னன்னைக்கே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்போ தான் வரக்கூடிய எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாமுக்குள்ளே நம்ம வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி எக்ஸாமுக்கு வந்து நம்ம வந்து ரெடி ஆக முடியும். சரிங்களா? ஸோ இது போக வந்து டெஸ்ட் பேஜ் ஒன்று வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுத்துரும். அப்படி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜே பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2000லேருந்து 2500 வரைக்கும் இருக்கும். ஸோ அதுவுமே நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துரும். ரொம்ப கம்மியான ஃபீஸில். ஃபீஸ் டீட்டெயிலாம் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, நம்மளுடைய ஆன்லைன் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்கோம். இதான் நம்மளுடைய ஆன்லைன் நம்பர். சரிங்களா? 3 இதான் அஃபிஷியல் நம்பர். இந்த 3 நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி ஏதாவது ஒரு நம்பர் நீங்கள் கான்டெக்ட் பண்ணி அட்மிஷன் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்பர் பார்த்தீங்கன்னா 9500384300. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள் 6382809713. சரிங்களா? அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 8668029422. ஏதாவது ஒரு நம்பருக்கு ஓகேங்களா? நீங்கள் சப்போஸ் கால் பண்ணும்போது நம்பர் எதுவும் பிஸியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் தாராளமாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முத்தமிழ் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி இங்கே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய டீம் வந்து கட்டாயமாக உங்களுக்கு
இந்த கிளாஸுக்கான ஷெடியூலும் ப்ளஸ் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ப்ரொசீஜரும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம சென்ட் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓவரால் தமிழ்நாடு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கால்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நம்பர் எது பிஸியாக இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து டீட்டெயில் வந்து வாட்ஸ்அப் வந்து நம்ம சென்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ ஈவினிங் வந்து ஒர்க் முடிச்சிட்டோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் முடிச்சோ வந்து ஈவினிங் ஒரு 7 o'clock மேலே எதுவும் நீங்கள் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் பண்ணுறீங்க கால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம டீம் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஏன்னா ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க. ஜாயின் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கட்டாயமாக வந்து ரோல் நம்பர் கொடுத்து நம்ம அந்த கிளாஸ் வந்து கட்டாயமாக நம்ம வந்து ஆட் பண்ணிடுவாங்க. இதுக்கான ப்ராசஸ் வந்து ஒரு 24 hours உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஓகே. ஏன்னா நீங்கள் ஃபீஸ் கட்டிட்டு வந்து இன்னும் ரிப்ளை பண்ணலையே ஜாயின் பண்ணலன்னு சொல்லி எதுவும் வருத்தப்படாங்கன்னா கட்டாயமாக நம்ம டீம் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க. ஓகே, நம்ம பேட்ச் நேம் பார்த்தீங்க அப்படின்னா முத்தமிழ் டிஎன்பிசி குரூப் 4க்காக மட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ். சரிங்களா? ஜென்ரல் தமிழ் எடுக்கிறோம். அடுத்து ஜிஎஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ். ஓகேங்களா? மேக்ஸ் ரீசனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜிஎஸும் மேக்ஸ் ரீசனிங் வந்து பைலிங்குவல் கிளாஸாக இருப்பாங்க. ஓகேங்களா? பைலிங்குவல் கிளாஸ் அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே டீச் பண்ணுவாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் நீங்கள் ஜிஎஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ் மேக்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் மட்டும் நம்ம கொடுக்குறோம். குரூப் 4 வந்து ஜென்ரல் தமிழ், அதுக்காக ஜென்ரல் தமிழ் மட்டும் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். சரிங்களா? ஓகே. கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆகஸ்ட் 24 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அட்மிஷன் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா கிளாஸ் வந்து ஆகஸ்ட் 24 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து நம்மளுடைய ஆன்லைன் நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் அட்மிஷன் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த முத்தமிழ் பேஜுக்கான அட்மிஷன் எப்போ நம்ம டேட் வந்து க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா செப்டம்பர் 10 அட்மிஷன் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னக்கூட்டியே வந்து ஜாயின் பண்ணிருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? அதுபோக நீங்கள் இப்போ தான் நம்முடைய டேஃப் ஆன்லைன் படிப்பகம் சேனல் பார்க்குறீங்க, நம்மளுடைய டேஃப் ஐஏஎஸ் அகாடமி மெயின் சேனல் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து நியூ ஷெடியூலு, டெஸ்ட் பை ஷெடியூலு, ஓகேங்களா, அதுக்கடுத்து டெஸ்ட் சம்மந்தமாக கிளாஸ் சம்மந்தமாக ஏதாவது வந்து நம்ம சப்ஜெக்ட் சம்மந்தமாக எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே கிடைச்சிரும். ஓகேவா? ஓகே. இது ஒன்றே ஆன்லைன் கிளாஸ் மட்டும் தான். இப்போ கிளாஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். 2 கிளாஸ் கொடுத்தா தான் 4 மந்த்துக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்களும் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண கிளாஸ் வந்து அன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. எந்த கிளாஸுமே வந்து பெண்டிங் வச்சிடாதீங்க. ஓகேங்களா? இப்போ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10:30 மணிக்கு இப்போ வந்து பொதுத்தமிழ் இன்னைக்கு வந்து கிளாஸ் இருக்குது அப்படின்னா காலையில் 10:30 மணிக்கு அந்த கிளாஸ் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். அப்லோட் பண்ணிட்டோம்னா அந்த கிளாஸ் வந்து நீங்கள் எப்போனாலும் எடுத்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி மதியம் கிளாஸ் எப்போ அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மதியம் 2:30 மணிக்கு வந்து கிளாஸ் அப்லோட் பண்ணிடுவோம். அப்லோட் பண்ணி வச்சோம்னா அந்த கிளாஸை நீங்கள் ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணது எப்போனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். மார்னிங், ஈவினிங், நைட் எப்போனாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திங்கட்கிழமை இருந்து சனிக்கிழமை வரைக்கும் கிளாஸ் போகும். சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஹாலிடே இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு வாரத்தில் நம்ம 6 நாள் கிளாஸ் கொடுக்குறோம். 6 நாள் அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு 2 கிளாஸ். ஓகேங்களா? அப்போ ஒரு வாரத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 12 கிளாஸ் கிட்ட வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கடற்கரை வந்து கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கிளாஸில் கொடுக்கக்கூடிய ரெக்கார்டு கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட கிளாஸ் நோட்ஸ் பிடிஎஃப் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம பிடிஎஃபாக கொடுத்துருவோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் வந்து நமக்கு இந்த கிளாஸோட சேர்ந்து கிடையாது. புக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய ஆமு அப்ளிகேஷன் நம்பர் வந்து கான்டெக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நியர்பை இருக்கக்கூடிய பிரான்ச்சில் வந்து நீங்கள் புக்கை பார்த்துட்டு பேமெண்ட் பண்ணி நீங்கள் புக்ஸ் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஓகே. இந்த கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்ஸ் வந்து கிடையாது, ஒன்லி கிளாஸ்க்கு மட்டும் தான். மெட்டீரியல் மட்டும் கொடுக்கலாம். என்னென்ன மெட்டீரியல் மட்டும் நான் அப்போ சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே. இது டூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 4 மாதம் வரைக்கும் நம்ம டூரேஷன் வந்து கொடுக்குறோம். 4 மாதத்துக்குள்ள உங்களுக்கு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெக்கார்டு கிளாஸ்லாம் எப்போ வரைக்கும் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிசம்பரில் வந்து எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் டிசம்பர் 31 வரைக்கும் இந்த கிளாஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து ஒவ்வொரு கிளாஸும் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். இந்த கிளாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31 வரைக்கும் நம்ம டேஃப் அகாடமி ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து க்ளோஸ் ஆயிரும். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அனுபவமிக்க ஆசிரியர் வச்சு தான் நம்ம கிளாஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த கிளாஸ் எல்லாமே 100% வந்து ரெக்கார்டு கிளாஸாக தான் கொடுக்குறோம். முதலே சொல்லிட்டேன். அது போக மேக்ஸ் ரீசனிங் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாபிக் வந்து உங்களுக்கு லைவாக நம்ம கொடுப்போம். லைவ் கொடுத்தாலும் சப்போஸ் நீங்கள் அட்டன் பண்ண முடியல அப்படின்னாலும் அந்த கிளாஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணி ஆப்பில் கொடுத்துரும். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். கிளாஸ் எடுக்கக்கூடிய கிளாஸுக்கான நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎஃபாக வந்து கொடுத்துரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நம்மளுடைய அபிஷியல் நம்பர் நான் 3 நம்பர் சொன்னேன். இந்த 3 நம்பர் மட்டும் நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஷெடியூல் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிளாஸோட சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பாருங்க அப்படின்னா இப்போ இந்த கிளாஸ் ஜாயின் கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரு ஆகாசமூர்த்தி ஐயா அவர்களின் வழிகாட்டுதல் வகுப்பு வந்து கட்டாயம் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
கண்டிப்பாக சாரோட வழிகாட்டுதல் வகுப்பு கட்டாயமாக இருக்கும். சரிங்களா? திரு ஆகாசமூர்த்தி ஐயா அவங்களுடைய வழிகாட்டுதல் வகுப்பு கட்டாயமாக இருக்கும். சார் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி படிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக வந்து சாரோட வழிகாட்டுதல் வகுப்பும் கட்டாயமாக ரெடி பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய பயிற்சி கால அளவு 4 மாதம் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஒரு டெஸ்ட் பேஜ் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெட்டீரியல் கொடுக்க மாதிரி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பொது தமிழ், கணிதம், காரணவியல், அதுங்களா ஜென்ரல் தமிழ், மேக்ஸ் ரீசனிங்கான ஒரு கொஸ்டின் பேங்க் வந்து நம்ம கொரியர் அனுப்பிடுவோம். இது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன அனுப்புறோம் அப்படின்னா ஒரு ஹேண்ட் புக் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் இருக்கும், வேர் டு ஸ்டடி, ஹவு டு ஸ்டடி எல்லாமே இந்த ஹேண்ட் புக்ல இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓஎம்ஆர், ஓகேங்களா, ஓஎம்ஆர் புக்லட்டும் ஹேண்ட் புக்கும் ரெண்டுமே உங்களுக்கு கொரியர் அனுப்பிடுவோம். சரிங்களா? ஒன்று வந்து கொஸ்டின் பேங்க், ஜென்ரல் தமிழ், மேக்ஸ் ரீசனிங் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேங்க் வந்து உங்களுக்கு அனுப்பிடுவோம். இது கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் புக்லெட், ஓகேங்களா, நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கு ஓஎம்ஆர் புக்லெட் அதை அனுப்பிடுவோம். ஹேண்ட் புக் அதுவும் உங்களுக்கு அனுப்பிடுவோம். ஹேண்ட் புக்கில் வந்து ஹவு டு ஸ்டடி, வேர் டு ஸ்டடி, எப்படி படிக்கணும்னு சொல்லி அந்த ஹேண்ட் புக்கில் இருக்கும். சரிங்களா? அது போக மென்டார் வந்து நமக்கு வந்து உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? மென்டார் கொடுத்துருவோம். ஸோ மென்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு உங்களுக்கு வந்து நம்ம வந்து அலகேட் பண்ணிடுவோம். சரிங்களா? அலகேட் பண்ணோம்னா உங்களுக்கு டவுட் சம்மந்தமாக எது இருந்தாலும் நீங்கள் நம்மளுடைய மென்டார் கேட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிளாஸுக்கான ஷெடியூல், அதாவது என்ன அப்படின்னா இப்போ இந்த வாரம் திங்கள் டு சனிக்கிழமை வரைக்கும் கிளாஸ் சொல்லிக்கோங்க. பார்த்தீங்களா? இப்போ திங்கள் டு சனிக்கிழமை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் என்ன கிளாஸ், மதியம் என்ன கிளாஸ், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஷெடியூலாக கொடுத்துரும். அந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஸ்டாஃப் நேம் என்ன சப்ஜெக்ட், என்ன டாபிக், ஓகேங்களா, அது ரெக்கார்டு கிளாஸ், ஓகேங்களா. இப்போ சப்போஸ் மேக்ஸ் எதுவும் லைவ் வரணும், லைவ் நம்ம அதை மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? சப்போஸ் மேக்ஸிமம் 100% ரெக்கார்ட் தான் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா, அதில் மென்ஷன் பண்ணிடுவோம். ஓகேங்களா? சப்ஜெக்ட், டாபிக், டீச்சிங் ஸ்டாஃப் நேமு, என்ன தேதியில் நம்ம கொடுக்குறோம், என்ன டைமில் கொடுக்குறோம்னு சொல்லி வாரம் உங்களுக்கு வந்து எவ்ரி சண்டே நம்மளுடைய குரூப், ஓகேங்களா, முத்தமிழில் ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ அந்த குரூப் வந்து எல்லாருமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இண்டிவிஜுவல் எதுவும் டவுட் இருந்துன்னா நீங்கள் நம்மளுடைய ஆன்லைன் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். அது போக வந்து இப்போ கிளாஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடிய தகவல், ஓகேங்களா, பொது தகவல் எல்லாமே நம்ம வந்து குரூப்பில் தான் நம்ம தெரியப்படுத்தும். கிளாஸ் அப்லோட் பண்ணுறது, ஷெடியூல் போடுறது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் கொடுத்த பிறகு ரேங்க் லிஸ்ட் ஏதாவது போடுறது, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் சம்மந்தமாக எல்லாமே வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வந்து போடுவோம். ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வாரம் அந்த ஷெடியூல் அட்டவணை வந்து நம்ம கொடுத்துரும். இந்த வாரம் என்ன கிளாஸ், டீச்சிங் ஸ்டாஃப் யார், என்ன சப்ஜெக்ட் சொல்லி நம்ம தெரியப்படுத்தி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் வந்து நம்மளுடைய ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு அதையும் தகவல் சொல்லிடுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு திங்கக்கிழமை பொது தமிழ் கிளாஸ் இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஆப்பில் அப்லோட் பண்ணிட்டு அந்த ஆப் அப்லோட் பண்ணியாச்சு அப்படின்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நீங்கள் அதுக்கப்புறம் போய் ஆப்பில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்குமே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஆப்பில் அப்லோட் பண்ண பிறகு. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து 100% ரெக்கார்ட் கிளாஸ் கொடுத்தாலும் நம்ம வந்து கட்டாயமாக நம்மளுடைய டீச்சிங் ஸ்டாஃபை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 அல்லது 3 வந்து நம்ம ஒரு டிஸ்கஷன் கிளாஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஏன்னா கட்டாயமாக ரெக்கார்ட் கிளாஸ் பார்க்கும்போது வந்து நமக்கு டவுட்ஸ் வரும். ஸோ அந்த டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டீச்சிங் ஸ்டாஃபை வச்சு நம்ம வந்து ஒரு டிஸ்கஷன் கிளாஸ் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அது போக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் பக்கத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேஃப் குரூப் 4 வெற்றியாளர் வச்சும் நம்ம கட்டாயமாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு மீட்டிங் வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். ஏன்னா அவங்க எப்படி படித்தாங்க, எப்படி அவங்களுடைய கடந்து வந்த பாதைகள் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது கட்டாயமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது உங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டாக இருக்கும். சரிங்களா? ஒரு எனர்ஜியாக இருக்கும். கட்டாயமாக நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஓகே. ஃபீஸ் பாருங்கள், நம்ம ரொம்ப கம்மியான ஃபீஸில் தான் வச்சுருக்கோம். சரிங்களா? 18% ஜிஎஸ்டியோட சேர்த்து தான் நம்ம அந்த ஃபீஸ் வச்சிருக்கோம். சரிங்களா? இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி 18% சேர்த்து தான் அந்த ஃபீஸ் வச்சிருக்கோம். ஃபீஸ் பாருங்க, அதாவது செப்டம்பர் 5ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிறப்பு கட்டண சலுகை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? செப்டம்பர் 5ஆம் தேதிக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா சிறப்பு கட்டண சலுகை. இப்போ வந்து ஃபீஸ் வந்து நம்ம ஒரு 3 டைப்பா நம்ம பிரிச்சிருக்கோம். சரிங்களா? 8000 ரூபாய், 7000 ரூபாய், 6000 ரூபாய் இந்த மாதிரி நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா? இது நீங்க செப்டம்பர் 5ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ணாதான். சரிங்களா? நீங்க செப்டம்பர் 5க்கு மேல செப்டம்பர் 6, 7, 8 அதுக்கு மேல அட்மிஷன் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்தீங்கன்னா 10000 ரூபாய், 9000 ரூபாய், 8000 ரூபாய் அந்த மாதிரி வரும். இப்போ எப்படி நம்ம 3 டைப்பா பிடிச்சிருக்கோம் அப்படின்னா நீங்க டேஃப்ல வந்து இப்பதான் புதுசா வந்து இந்த முத்தமிழ் பேட்சுக்கு வந்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நீங்க நியூஸ் ஸ்டூடெண்ட் இதுக்கு முன்னாடி நான் டேஃப்ல எதுலையுமே ஜாயின் பண்ணி படிச்சதில்ல, இப்போ தான் வந்து நான் புதுசா வந்து ஜாயின் பண்றேன் அப்படின்னா நீங்க செப்டம்பர் 5ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நியூஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 8000 ரூபாய் வரும். சரிங்களா? ஸோ இதுலேயே பாருங்கள் நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல், ஓகேங்களா, கொஸ்டின் பேங்க், ஓஎம்ஆர் புக்கில் இதெல்லாம் கொடுத்துட்றோம். இப்போ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 18% ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து தான் நம்ம அந்த ஃபீஸ் வச்சுருக்கோம், ரொம்ப குறைவான ஃபீஸில். சரிங்களா? ஸோ நீங்கள் செப்டம்பர் 5க்கு மேலே நீங்கள் நியூஸ் ஒன்று ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து 10000 ரூபாய் வரும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபீஸ் கொடுத்துருக்கோம். 2 ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டேஃப்ல வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா, இப்போ டெஸ்ட் பேஜ் மட்டும் தான் சார் நான் படிச்சிருக்கேன், நான் வந்து நம்ம பிராஞ்சில் படிச்சிருக்கேன், இல்லாட்டி ஆன்லைனில் படிச்சிருக்கேன் அப்படின்னா டெஸ்ட் பேஜ் ஹோல்சோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய் வரும். சரிங்களா? 7000 ரூபாய் வரும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 9000 ரூபாய் வரும். ஆஃபருக்கு வராது. சரிங்களா? செப்டம்பர் 5க்குள்ள ஜாயின் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு 7000 ஃபீஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சார் இல்லை சார் நான் வந்து இதுக்கு முன்னாடி பிராஞ்சில் வந்து நான் ரெகுலராக கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணி படிச்சிருக்கேன்,
இல்லை ஆன்லைனில் வந்து நான் ரெகுலராக இதுக்கு முன்னாடி கிளாஸ் ஜாயின் பண்ணி படிச்சிருக்கேன் அப்படின்னா ரெகுலர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 5 ஜாயின் பண்ணீங்கன்னா 6000 ரூபா ஃபீஸ் வரும். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி செப்டம்பர் 5 மேலே ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8000 ரூபாய் வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் கட்டாயமாக ஓல்டு ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான ப்ரூஃப் கட்டாயமாக அனுப்பின பிறகு தான் நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கான ஃபீஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு, இதுக்கு முன்னாடி படித்த பில் காப்பி, ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபார்ம், எனி ஒன் ஃபீஸ் ஸ்க்ரீன்ஷாட்டு, ரிசிப்ட், இந்த மாதிரி எனி ஒன் நீங்கள் அனுப்பிட்டு ஓல்டு ஸ்டூடெண்ட் ஃபீஸ் கண்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வந்து ஆஃபர் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சப்போஸ் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரும் குரூப் 4 படிக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்க தாராளமாக தெரியப்படுத்துங்க. ஏன்னா அந்த ஆஃபர் டேட்டுக்குள்ளே வந்து அவங்க ஜாயின் பண்ணால் ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன சப்ஜெக்ட், ஓகேங்களா? ஏன்னா அது உங்களுக்கே தெரியும், நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லைங்களா, பொது தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ், ரீசனிங் இது எல்லாமே நம்ம வந்து எத்தனை கிளாஸ்ல நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம்னு சொல்லி பிரேக்கப் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அது போய் யார் யார் எடுக்க போறாங்கன்னு சொல்லி நம்ம பிரேக்கப் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழுக்கு வந்து ஜென்ரல் தமிழுக்கு வந்து மொத்தம் 22 கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ண மாதிரி நம்ம ஷெடியூல் கொடுத்துருக்கோம். இதில் வந்து முத்துக்குமார் சார், ஸ்ரீ பிரியதர்ஷினி மேடம் வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசிக்ஸுக்கு 9 கிளாஸ், கெமிஸ்ட்ரிக்கு 8 கிளாஸ், பயாலஜிக்கு 10 கிளாஸ், ஜாகிரபிக்கு 13 கிளாஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து கிளாஸ் பிரேக்கப் கொடுத்துருக்கோம். இதுக்கான பிரேக்கப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இந்த பிடிஎஃப் பக்கத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 22 கிளாஸ்க்கான பிரேக்கப் நம்ம கொடுத்துருக்கோம். 9 கிளாஸ்க்கான பிரேக்கப், இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கொடுக்கக்கூடிய பிரேக்கப் வந்து நம்ம வந்து ஷெடியூல் அட்டாச் பண்ணிருக்கோம். ஸோ ஷெடியூல் வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி ரீட் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் மொத்தம் 165 கிளாஸ்ல உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ அந்த கிளாஸ் வந்து பயன்படுத்தி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் யார் யார் எடுக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம அதையுமே நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் அந்த பிரேக்கப் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழ் 22 கிளாஸ் சொன்னா அந்த 22 கிளாஸ்க்கான பிரேக்கப் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம பிரேக்கப் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ தெளிவாக கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஷெடியூல் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிளாஸுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் நம்ம கடைசி பக்கத்தில் எல்லாமே அட்டாச் பண்ணிருக்கோம். ஸோ நீங்கள் ஷெடியூல் எல்லாமே பொறுமையாக உட்காந்து ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஓகே அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய இந்த முத்தமிழ் பேட்சுக்குன்னு சொல்லி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இது போக உங்களுக்கு வேறு எதுவும் தகவல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்முடைய ஆன்லைன் நம்பர் கான்டெக்ட் பண்ணி தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ், யூபிஎஸ்சி, டெட், டிஆர்பி இப்படின்னு சொல்லி எஸ்ஐ, போலீஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து கிளாஸ் டெஸ்ட் ரெண்டுமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் நம்மளோட ஆன்லைன் நம்பர் கான்டெக்ட் பண்ணி இந்த முத்தமிழ் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.